முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த திருச்செந்தூர் முருகன் நீ வெற்றி பெறுறதுக்கு ஏற்றாற் போல எல்லா விஷயங்களையும் தயார் பண்ணிட்டேன். உனக்கான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க வேணும்னு இருந்தா அது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேருவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதன்படிதான் இப்போது இந்த முருகன் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். எந்த துன்பம் வந்தாலும் அதை துடைத்தெறிந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்றதை நீ நம்பு. எப்போவுமே யாரோடும் உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா நீ தனித்துவமான உயிரல்லவா? நீ எவ்வளவு தகுதியும் திறமையும் பெற்ற பிள்ளைன்னு இந்த முருகன் எனக்கு தெரியும். உனக்கு நல்ல அனுபவங்களை கொடுத்து உன்னை செதுக்கி ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீயும் எப்போவுமே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட மன உறுதியோடு இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாறுமேன் செல்வமே. சில விஷயங்களுக்காக நீ முயற்சி செஞ்சும் அது நல்லபடியாக நடக்கலைன்றதுக்காக நீ இப்போது மனம் தளர்ந்து போக வேண்டாம். என்னை நம்பி பொறுமை காக்க பழகு. உன்னுடைய நேர்மறை எண்ணங்களும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் உன் கைகளை ஒப்படைக்கும். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் பொறுமையும் விடாமுயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் ஒன்றாக சேர்ந்து கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை மிக பெரிய அளவில் கொடுத்தே தீருமேன் செல்வமே. இப்போது ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஏன் கண் பார்வைக்குள் இருக்கக்கூடிய உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர நான் தயாராயிட்டேன். உன் கூட இருக்கிற மனிதர்கள் ஒருவருமே உனக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களே, உனக்காக எதுவுமே வந்து நிற்க மாட்டாங்களே, நீ கவலைப்படாத. யார் உனக்காக வந்து நின்னாலும் நிற்காட்டியும், யார் உனக்காக வந்து உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் உனக்காக நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த முருகன் நான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. உனக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நீ ஆசைப்பட்ட விஷயங்களை உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மையாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அனுபவிக்கிற துயரத்தையும் துக்கத்தையும் உன் கஷ்டத்தையும் மனவேதனையும் மற்றவங்களுக்கு வேணும்னா புரியாமல் இருக்கலாம். ஆனால் அனைத்தையும் புரிஞ்சு வச்சிருக்க உன் அப்பன் முருகன் உன் கண்ணீருக்கு ஏற்றாற் போல அதைவிட அதிகமாகவே என் அருளை அள்ளி கொடுத்து எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தந்துடுறேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த முருகன் இருக்கும்போது நம்ம தனியாக இருக்கோமே, எப்படி சமாளிக்க போகிறோன்னு கஷ்டப்படாத. தனியாக நிற்கிற மரம் தானே ஒரு மரம் 2 மரமாகி, 2 மரம் 4 மரமாகி, 4 40 தோப்பாக மாறும். அதே போல தான் இன்னைக்கு நீ தனியாக இருந்தாலும் நாளைக்கு உனக்கு துணை, அப்புறம் 4 40 உன் குடும்பமும் உன் வாழ்க்கையும் மிக பெரிதான அழகான மலர் மாலை போல மாறும். இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது எந்த குறையையும் குறையாகவே விட்டுட மாட்டேன். உன் குறைகளை நிவர்த்தி செய்து நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு ஏற்றாறு போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு பக்கபலமாக பக்கத்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பாக உன்னை செல்வ செழிப்போடும் சந்தோஷத்தோடும் நான் வாழ வைக்கிறேன் செல்வமே. அதே போல நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடித்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு மன நிறைவு மகிழ்ச்சியும் உண்டாகும்படி இந்த முருகன் நானே உனக்கு துணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுத்து என்னை நம்பி நீ செய்யும் காரியங்கள் யாவற்றிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படி செய்ய போகிறேன். இந்த முருகனை வணங்கியும் கூட சில சமயம் உன்னை நம்புபவர்கள் உன்னை ஏமாத்துறாங்களே, உன்னை அழிக்க முயற்சி செய்கிறாங்களேன்னு கவலைப்படாத. கொஞ்சம்தான் நான் ஆட விடுவேன், அதுக்கப்புறம் அவங்க ஆட்டத்தை முடிச்சு வச்சு ஏன் ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் செல்வமே. இந்த முருகனை மனதார வணங்கக்கூடிய யாராவது ஒருவரை யாராவது கஷ்டப்படுத்தணும் தண்டிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் மன அமைதியை குலைக்க நினைத்தவர்களுக்கும் நான் உரிய தண்டனையை கொடுக்குறேன். நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு ஏற்றாற் போல உனக்கான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உன்னை சிறப்பாக நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது.
இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ யாரை எப்போ சந்திக்கணும், யார் உன் வாழ்க்கையில் எவ்வளவு காலம் உன் கூட வரணும், யார் உனக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகணுன்ற அனைத்தையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை யார் காயப்படுத்த நினச்சாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு வலிமையும் மன உறுதியையும் கொடுத்து உன்னை மிகப்பெரிய அளவில் நான் ஜெயிக்க வைக்கிறேன் என் செல்வமே. நீயும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்காதே. உன் மனவேதனைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தரதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நான் உன்னை நோக்கி அனுப்பும் நபர்கள் யாரும் ஒருபோதும் தப்பானவர்களாகவோ தவறான செயல்களை உனக்கு எதிராக செய்பவர்களாகவோ இருக்க மாட்டாங்க. சரியான நேரத்தில் உனக்கான அனைத்து சரியான பாடங்களையும் கற்றுக் கொடுக்க நான் இருக்கேன். நீயும் எதை பற்றியும் யோசிக்காம உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக வாழ தயாராகு. நீ பல விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு உணர்ச்சி பிளம்பாக உணர்ச்சி வசப்பட்டு எல்லா விஷயங்களையும் செய்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல உணர்ச்சி வசப்படுறதையும் கோபப்படுறதையும் குறைச்சிக்கோ. எதையுமே பொறுமையாக கையால் கற்றுக்கோ. உன் வலி வேதனை, உன் மனசில் இருக்க வருத்தம் கோபம்னு எல்லாமே எனக்கு புரியுது. யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு உன் மனசு எழுப்பக்கூடிய மன குமுறலையும் மன ஓலத்தையும் கூட நான் அறிவேன் என் செல்வமே. உன்னை வலிமையாக்கவும் உனக்கு தைரியத்தை கொடுக்கவும் உன் பலத்தை அதிகப்படுத்தவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நம்பிக்கைக்கு ஏற்றார் போலவே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் அமைதியாக இரு. உனக்கு எந்த கோபமும் வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ மௌனமாக இருந்து ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ பிறப்பதற்கு முன்பிருந்தே உன் உயிர் என் கரங்களில் தானே இருக்கு. உன் தாயின் கருவறைக்குள் நீ இருந்தபோது கூட உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போதே உன்னை காத்த நான் இப்போது இந்த உலகத்தில் பிறந்த பிறகு, இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறவி எடுத்த பிறகு உன்னை கைவிட்டுடுவனா என்ன? கண்டிப்பா உனக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்யும் முயற்சிகளை மட்டும் இடைவிடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு. நல்லொழுக்கமும் தான தர்மமும் உன் வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கட்டும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து அதை போல் நம்மளும் வாழலான்னு நினைக்காம உன் வாழ்க்கையில் உன் சுய திட்டப்படி உனக்கான செயல்களை சிறப்பாக செய்ய பழகு. இந்த முருகன் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் என் அருள் பரிபூரணமாக உனக்கு துணையாக இருக்கும். நீ போகும் இடத்துக்கெல்லாம் இந்த முருகன் நானும் உன் கூடவே வந்து நீ எதிர்பார்த்த பணத்தை விட உனக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றிகளை விட மாபெரும் வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே. நம்பிக்கையும் தைரியமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான நீ எல்லா முயற்சிகளிலும் வெற்றி பெற்று வாழ்க்கையை சிறப்பாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். என் அன்பு தங்க பிள்ளையான நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படாது. உன் வாழ்க்கையில் நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீன்னா கண்டிப்பாக உன் உழைப்பே உனக்கான நல்ல பலனை கொடுக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல தொடக்கத்தை உருவாக்கி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். நீ அனுபவித்த கஷ்டங்களும் பாரங்களும் இப்போதே உன்னை விட்டு விலகி உனக்கான மகிழ்ச்சி உண்டாகும் என் செல்வமே. நீ எல்லாத்தையும் தனியாகவே சமாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே இனி நல்லபடியாக நடக்கும். நீ எதிர்பார்க்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நீ முன்னோக்கி நகர்ந்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே நீ பின்னோக்கி கடந்த காலத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை. முன்னோக்கி முன்னேறி வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ வேண்டிய காலம் வந்துருச்சு. நீ கடந்த சில காலமாக அனுபவித்த வலியும் வேதனையும் இழப்பும் துயரமும் இப்போ உன்னை உறுதியான தைரியமுள்ள ஆளாக மாற்றிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே. நான் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீ நம்பிக்கையோடு கேட்டு வாழ தயாராகு. நீ எதையெல்லாம் இழந்ததாக நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அதை விட அதிகமாக உனக்கு அள்ளி கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் ஆசீர்வாதங்கள் மிகச் சிறப்பான வகையில் உன்னை வந்து சேரப்போகுது. நீ நினச்சதை விட அதிகமான நிம்மதியும் எதிர்பாராத சந்தோஷமும் நிலைத்த வாழ்க்கையும் உனக்கு கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் முயற்சிக்கு தடையாக இருந்த அனைத்தும் விலகி போய் நீ போகும் பாதையை தெளிவாக்கி
உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் மனச்சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ எப்படி பொறுமையாக கையாள கற்றுக்கணுன்றதையும் சொல்லி தரப்போகிறேன். உன் புத்திசாலித்தனத்தின் மூலமாக கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ முன்னேற தான் போகிற. இந்த அப்பன் முருகன் மீத நீ எந்த அளவு நம்பிக்கை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உன் நேர்மறையான எண்ணத்தை கைவிட்டிடாதே. நீ செய்கிற காரியத்தில் எல்லாம் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து மிக பெரிய அளவில் மகிழ்ச்சியை உண்டாக்குறேன் என் செல்வமே. எல்லா காரியங்களிலும் நானே உனக்கு முன்னின்று ஆசி வழங்குவேன்னு சொன்ன பிறகு இனிமேல் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் போக்கி உன் துன்பத்தையும் துயரத்தையும் தூக்கி எறிஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எத்தனை துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் உன் வாழ்க்கையில் எந்த நன்மையுமே நடக்காமல் இருந்தாலும் கூட எல்லா கஷ்டங்களையும் தாங்கி கடந்து வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கேன். ஆனால் இப்போது இந்த துன்பத்துக்கு நான் முடிவு கட்டிடுறேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான காலம் வரப்போகுது. குடும்பத்தோடும் உறவுகளோடும் சேர்ந்து சிரிப்பும் சந்தோஷமும் நிறைஞ்ச நாட்களை நீ அனுபவிக்க போகிற. நீ மகிழ்ச்சியாக மனநிறைவோட சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்றார் போல உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்வமே. ஒவ்வொரு முறை யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் நல்லா யோசிச்சு பேசு. எல்லாருக்கும் எல்லாமே நீ சொல்லணுன்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரிஞ்சா உனக்கு புரிஞ்சா போதும். அடுத்தவங்க கிட்ட நீ எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் அமைதியாக இருப்பது தான் புத்திசாலித்தனன்றதை புரிஞ்சுக்கோ. நீ வாழ்க்கையில் கடந்து வந்தது எல்லாமே கசப்பான நினைவுகளாகவும் கஷ்டமான காலங்களாகவும் இருந்துன்னா மறுபடியும் அதை யோசிக்க நினைக்காதே. எல்லாமே உனக்கு ஒரு பாடம் மட்டும்தான். அதை பாடமாக நினச்சிக்கிட்டு அந்த அனுபவத்தை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்ந்து வெற்றி பெற தயாராகு. எப்போதும் நம்பிக்கையோட உன் முயற்சிகளை நீ செய்யும்போது இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருந்து புது புது மலர்களை மலரச் செய்வேன். உன் காயங்களை எல்லாம் மாற்றும் விதமாக உனக்கு மனசுக்கு மருந்து போட்டு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கு புது வழிகளையும் நான் திறந்து வைக்கிறேன் என் செல்வமே. இப்போதே நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் மனசில் நீ என்ன யோசிக்கிற, எதுக்காக கவலைப்படுறன்னு எல்லாமே எனக்கு தெரியும். நீ எடுத்த முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. நீ நம்பிக்கையோடு காத்திருக்கும் அந்த விஷயத்தை கண்டிப்பாக நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உனக்கு வெற்றி வாக்கை கொடுக்க வந்தேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நல்ல செய்தியும் சாதகமான முடிவும் வந்து சேரும்படி நான் நிச்சயம் செய்வேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு துன்பமும் கஷ்டமும் பிரச்சனைகளும் வருதுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறாயல்லவா? உன் கர்ம வினைகள் அனைத்தையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். இந்த முருகனின் பிள்ளையாக இருக்கும் உனக்கு உன் துன்பங்களை எல்லாம் அகற்றி உன் வாழ்க்கையில் இன்பத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதும் நம்பிக்கையோடு இரு. இத்தனை நாள் நீ அனுபவித்த கஷ்டமும் இப்போது நீ படும் துன்பமும் கூட கர்ம வினைகளால் கடந்த பிறவிகளில் நீ செய்த செயல்களால் உருவானது தான். ஒரு மனிதன் எப்படி விதையை போட்டால் அது மரமாக வளருமோ அதே போல நீ செய்த செயல்கள் தான் இப்போது மரமாக கர்ம பலனாக வந்து உட்கார்ந்துருக்கு. நீயும் கஷ்டங்களை மட்டும்தானே இத்தனை நாளாக அனுபவிச்ச. இப்போது நல்ல செயல்களுக்கான இனிப்பான கனிகளை அனுபவிக்க போகிற. யாருமே உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது. யாருமே உன்னை துன்புறுத்தவோ துயரப்படுத்தவோ முடியாது. இந்த முருகன் நானே உன்னை வழிநடத்தி நெறிப்படுத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் என் செல்வமே. நீ குறை சொல்லவோ வருத்தப்படவோ வேண்டாம். உன் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தி நீ எதிர்பார்த்த நன்மைகளையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்த தீமை உன்னை சிந்திக்க செய்வது மட்டுமே. நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான தீமைகளையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நன்மைகள் மலரும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் செஞ்சிருவேன். உன் உள்ளத்தில் சில விஷயங்களை நினச்சி நீ பயப்படுறது எனக்கு தெரியும். நீ பயப்படுவது போல அது ஒருபோதும் தவறாக நிகழ நான் விடமாட்டேன்.
அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செஞ்சிடறேன் என் செல்வமே.